Kodaikanal Resort plots for sale. For more information, contact 7667008999. இதை பற்றி வேல்முருகன் அவர்கள் இப்படி பேசணும்னு அவர் இப்படி பேசினது சரிதானா? ஒரு நடிகர், அதை தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவராக இந்த சமூகத்தில் அடையாளப்படுத்தக்கூடிய நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அங்க நீங்க குட் டச் பேட் டச் நம்ம சொல்லக்கூடிய இந்த சமூக சூழல்ல இன்னைக்கு 3 வயது பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத, குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழல்ல பெண்களிடம் ஒரு கண்ணியத்தோடு நடந்துக்குங்க, இதுதான் சமூக சீரழிவு நாங்க அண்ணன் வேல்முருகன் வலியுறுத்தி பேசியிருக்காரு. 30 ஆண்டு கால அரசு அவருடைய இந்த சினிமா வரலாறு இருக்குல்ல, இந்த 30 ஆண்டுகள தமிழ் சமூகத்தை எந்த அளவுக்குலாம் சீரழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீரழித்த ஒரு நபர் தான் விஜய். இப்ப விஜயோட என்னவோ கல்வி உதவி செஞ்சிட்டாரு. என்ன உதவி செஞ்சிட்டீங்க? நீங்க நடத்தக்கூடிய பள்ளி, விஜய்க்கு சொந்தமான பள்ளிகள்ல எல்லோருக்கும் கல்வி இலவசம்னு விஜயால் அறிவிக்க முடியுமா? தான் நடித்த தலைவா படம் வெளியாகவில்லை, வெளியாகாத ஒரு சூழல் உருவாகுதுன்னு உடனே தேடி போய் முதல்வர்கிட்ட மன்னிப்பு கேட்டு கைகட்டி நின்று வீடியோ போட்டார்ல. விஜய் தரப்புல இருந்து வேல்முருகன் அவர்கள் ஒரு கூத்தாடி, ஏன்னா அவரும் படங்கள்லாம் நடிச்சிருக்காரு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வருது. இந்த போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதுதான் விஜய் கட்சியினருடைய அறிவு, அவ்வளோதான். ஏன்னா இப்போ நீங்கள் விஜய் கட்சியினர் மட்டும் கிடையாது, இப்போ சீமானின் ரசிக குஞ்சிகள் திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜயோடைய ரசிக குஞ்சியாக அவதாரம், புது அவதாரம் எடுத்து என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு பக்கம் அவர்கள் ஒரு பக்கம் அண்ணன் வேல்முருகன் குறித்து விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல ஏன்னா வேல்முருகன் தான் சீமானை பல மேடைகளை அறிமுகப்படுத்தியவர். ஆரம்ப காலகட்டத்தில் வேல்முருகன் சீமானின் அரசியலுக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தவர் அண்ணன் வேல்முருகன். அந்த அரசியலின் அடிப்படையில் அன்னைக்கு சீமான் அரசியல் கட்சி தொடங்காத காலகட்டத்தில் அண்ணன் நான் ஒரு படம் எடுக்கிறேன், அதுவும் தமிழ் சார்ந்து எடுக்கிறேன், இதில் நீங்கள் ஒரு தமிழ் ஆசிரியராக ஒரு நல்ல ஒரு தமிழ் பண்பாடு நிறைந்த ஒரு குடும்பத்தின் தலைமகனாக நீங்கள் நடிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அந்த அன்பை தட்டி கழிக்க முடியாமல் அவர் நடித்து கொடுத்துருக்காரு. தவிர நான் சாட்டை துரைமுருகனோ இடும்போனம் கார்த்தி ஒரு இடத்துல நேருக்கு நேராக பார்த்தேன்னா நான் நாக்கப்படுங்க மாதிரி கேட்பேன், நீ எல்லாம் அரசியல் பண்ண வந்தியா இல்லை வேற ஏதாவது பொது சமூகத்தின் முன்னாடி சமூக சீரழிவுக்கு உள்ளாக்கிறிய, கட்டிப்பிடிக்க வைக்கிறியே, இந்த முத்தங்கள் கொடுக்க அனுமதிக்கிறியே, இது தவறு இல்லையான்னு கேட்கறது வக்கரமா? நான் என்ன அவளை கட்டாயப்படுத்திய கற்பழிச்சேன், கட்டாயப்படுத்திய கூட்டு போனேன், இல்லை வயசுக்கு வந்த பிள்ளைய கூட்டு போய் என்ன சோழகாட்டில் கற்பழிச்சுன்னு சொன்ன சீமானுடைய வார்த்தை புனித வார்த்தைகளா? இந்த அயோக்கிய பையனுங்க, இந்த சாட்டை துறைமுருகன் இவன் ஒழுக்கத்தை பத்தி பேச என்ன இருக்கு? நீ உன்னால ஒரு பெண்மணி, உன் கட்சிக்கார மனைவி தற்கொலை செஞ்சு செத்து போயிட்டா, இப்ப கை குழந்தையோட அவன் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். உன்ன அருகதை இருக்கா? நீ அடுத்தவனுக்கு ஒழுக்கம் பேச உனக்கு துரைமுருகன் அருகதை இருக்கா? இரும்பவன கார்த்தி மீது இப்போ ஒரு பெண் பிள்ளை காதலிச்சு ஏமாத்தல சொல்லி புகார் சொல்லி அந்த ஆடியோ இணையதளம் முழுக்க பரவிட்டு இருக்கு. நீ எல்லாம் யாருக்கு ஒழுக்கத்தை பத்தி நீ வகுப்பு எடுத்துட்டு இருக்க? உனக்கு என்ன தகுதி இருக்கு பேசுறதுக்கு? சீமானை விட ஒரு அருவருக்கத்தக்க ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டிலே கிடையாது. நாடு கடந்த தமிழக அரசாங்கம் நடத்தும் மக்கள் வாக்கெடுப்பு இயக்கத்தின் லோகோ காம்படிஷன் சுதந்திரம், சுயநிர்ணய உரிமை, ஜனநாயகம், இலங்கை தீவின் வடகிழக்கு பிராந்தியத்தின் புவியியல் இருப்பிடம், இதோட சேர்த்து பின்வரும் வசனங்கள் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் சேர்க்கப்பட வேண்டும். தமிழர்களின் முடிவெடுக்கும் உரிமை, தமிழ் ரைட்ஸ் டு டிசைட். சின்னம் சிறியது முதல் பெரியது வரை பல்வேறு அளவுகளில் உரை உட்பட தெளிவாக படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பல வண்ணங்களில் இருக்க வேண்டும். குறிப்பாக மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். ஸ்கொயர் அல்லது வட்ட வடிவத்தில் இருக்கலாம். சொந்த படைப்பாக இருக்க வேண்டும். JPEG, PNG, வெக்டர் ஃபார்மட்ஸ்ல இருக்கலாம். முதல் பரிசு $1000. விரும்பினால் ஊடக அங்கீகாரம் செய்யப்படும். இரண்டாம் இடத்திற்கான பரிசுகள் $100. காத்திருக்காமல் நீங்க பண்ற டிசைனை pmo@tgte.org என்கிற மின்னஞ்சலுக்கு அனுப்புவீங்க. சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி தேதி ஜூன் 15, 2025. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய கண்ணதாசன் அவர்கள் வந்திருக்காங்க. அவரிடம் சமீபத்தில் நாம் தமிழர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வேல்முருகன் அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் குறித்து நம்ம கேட்டறிய போறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். நடிகர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஒரு கல்வி விருது வழங்குறாரு. அதில் மாணவ குழந்தைகள்லாம் பரிசெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. இதை பற்றி வேல்முருகன் அவர்கள் இப்படி பேசணும்னு அவர் இப்படி பேசினது சரிதானா? இல்லை, பொதுவாக இந்த சேலத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய இணைப்புழா கூட்டத்தில் ஒரு மணி நேரம் 43 நிமிடங்கள் தலைவர் வேல்முருகன் அவர்கள் அவருடைய 40 ஆண்டுகள் அரசியல் பயணம் குறித்தும் மக்களுக்கு அவர் செய்திருக்கக்கூடிய பணிகள் குறித்தும் நிறைய பேசியிருக்காரு. அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஒரு நிமிடம் 2 நிமிடம் அளவிலான ஒரு பகுதியாக என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் சமீப காலமாக அதிகரித்து வரக்கூடிய இந்த சமூக சீரழிவுகள், குறிப்பாக நீங்கள் இப்போ ஒவ்வொரு மேடையிலும் அவர் பேசியிருக்காரு. இந்த மேடையை தான் நீங்கள் பேசுபொருளாக்கியிருக்கீங்க. ஒவ்வொரு மேடையிலும் திருச்சி சாதனா உட்பட பல்வேறு இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடிய வீடியோக்கள் மூலமாக இந்த சமூக இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய நபர்கள் குறித்தெல்லாம் கண்டித்து பேசியிருக்காரு. குறிப்பாக நீங்கள் ஹாப்பி ஸ்ட்ரீட் என்ற பேரில் பெண்கள் அரைகுறை ஆடையோடு ஆடுவதும், அவர்கள் கலாச்சார சீரழிவுக்கு உட்படுவதும் அதையுமே கண்டித்து பேசியிருக்காரு. கமலஹாசனுடைய பிக் பாஸ் நிகழ்ச்சியை கூட கண்டித்து பல முறை பேசியிருக்காரு. அதையெல்லாம் விவாதமாகாத சூழலில் இன்னைக்கு குறிப்பாக நடிகர் விஜயோடைய அந்த கல்வி நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் நடந்தக்கூடிய அந்த பெண்களுடைய நெருக்க போக்கு, குறிப்பாக நீங்கள்
நிறைய பேர் அதை வந்து நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்னுடைய வீட்ல ஒரு வயதுக்கு வந்த பெண், என்னுடைய சொந்த தங்கச்சியாக இருந்தாலும், அக்காவாக இருந்தாலும், என்னை வந்து கட்டிப்பிடிச்சு பேசக்கூடிய பழக்கம் இருக்கான்னா? இல்ல. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல வந்து அவங்க வந்து ஆண்களிடம் வந்து அது சொந்த தகப்பனாக இருந்தா கூட கட்டி அணைப்பதோ, அவர்கள் வந்து முத்தம் கொடுப்பதோ, இந்த மாதிரியான பழக்கங்கள் நடைமுறையில கிடையாது. இது வந்து தமிழ் பண்பாடு, கலாச்சாரத்தில் நீண்ட காலமாக பெண்கள் என்று ஒரு ஒழுக்கம் இருக்கு. ஆனால் ஒரு திரை கவர்ச்சி, ஒரு திரை நடிகரை பார்த்துட்டா மட்டும் அவன்கிட்ட நெருக்கம் காட்டணும், அவனுக்கு வந்து முத்தம் கொடுக்கணும், அவனோட வந்து ரொம்ப இணக்கமா இருக்கணும், அ அந்த ஒரு நட்பு அந்த நெருக்கம் பாராட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்குல்ல. இதுதான் சமூக சீரழிவுன்னு நாங்க அண்ணன் வேல்முருகன் வந்து வலியுறுத்தி பேசியிருக்காரு. இத வந்து உடனடியா வந்து இது தவறு, இது வந்து எப்படி பேசிட்டாரு, ஆபாசமா பேசிட்டாரு, அப்படி பேசிட்டாரு. இதுல என்ன ஆபாசம் இருக்கு? நடைமுறையில என்ன நடக்குதோ அத பேசுறாரு. நீங்க விஜய் வந்து ஒரு பெண் மீது வந்து தோள்ல கை போட்டத அந்த பெண் தட்டிவிட்ட காணொளிகள கூட பார்த்திருக்கோம். நாங்க என்ன சொல்றோம்? நீங்க ஒரு ஒரு நடிகர், அதை தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவராக இந்த சமூகத்தில் அடையாளப்படக்கூடிய நீங்க வந்து, ஒரு நிகழ்ச்சி நடத்தும்போது, அங்க வந்து நீங்க குட் டச், பேட் டச் நம்ம சொல்லக்கூடிய இந்த சமூக சூழல்ல இன்னைக்கு வந்து 3 வயது பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத, குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழல்ல, பெண்களிடம் ஒரு கண்ணியத்தோடு நடந்துக்குங்க. அந்த பெண்களும் அவரோடு ஒரு ஒரு தலைவரா பாருங்க. ஒரு தலைவர்கிட்ட இப்படி நீங்க போய் நெருக்கம் காட்டுவீங்களான்னா கிடையாது. ஒரு சினிமா நடிகரா நீங்க பார்க்கறதால அந்த கவர்ச்சி, அந்த ஆர்வம், அந்த ஈர்ப்பு, அதுதான் வந்து உங்கள வந்து இந்த இந்த சமூகத்துடைய இந்த சீரழிவுகளோடு கொண்டாடக்கூடிய நிலையை கொண்டு வந்து நிறுத்துது. அப்படிங்கிற தன்னுடைய ஆதங்கத்தை இந்த சமூகத்தின் மீதான ஆகப்பெரும் ஒரு அக்கறை கொண்ட ஒரு தலைவராக, இந்த சமூகத்திற்காக பல்வேறு போராட்டங்களை, பல்வேறு வழக்குகளை எடுத்த ஒரு தலைவராக அண்ணன் வேல்முருகன் முன்வைத்தது எந்த வகையிலும் தவறில்லைன்னு தான் நாங்க சொல்றோம். இதை பல்வேறு பொதுநலம் சார்ந்த நிறைய பேர் வந்து ஆதரிச்சு பேசியிருக்காங்களே தவிர்த்துட்டு, இதுல தவறா என்ன இருக்கு? விஜய் தரப்புல இருந்து வேல்முருகன் அவர்கள் ஒரு கூத்தாடி, ஏன்னா அவரும் படங்கள்லாம் நடிச்சிருக்காரு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வருது. இந்த போக்கை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல அதுதான் விஜய் கட்சியினருடைய அறிவு. அவ்வளோதான். ஏன்னா, இப்ப நீங்க விஜய் கட்சியினர் மட்டும் கிடையாது. இப்ப சீமானின் ரசிக குஞ்சுகள் திடீர்னு பார்த்தீங்கன்னா, விஜயோடைய ரசிக குஞ்சியா புது அவதாரம் எடுத்து என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு பக்கம் அவர்கள் ஒரு பக்கம் வந்து அண்ணன் வேல்முருகன் குறித்து விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல அண்ணன் வேல்முருகன் ஒரு கூத்தாடி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அண்ணன் வேல்முருகன் இத்தனை ஆண்டு கால வரலாற்றில் எந்த இடத்திலும் சினிமாவை ஆதரித்து பேசியவர் கிடையாது. சினிமா நடிகர்கள் பின்னால் அணி திரண்டவர் கிடையாது. அவர் ஒரு படத்துல நடிச்சிருக்கார் அப்படின்னா, அது இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய, அதுவும் சீமானிச ரசிகர்கள் ஏற்றுக்கொண்ட சீமான் இயக்கிய வாழ்த்துக்கள் என்கிற ஒரு படத்துல ஒரு ஒரு வேடமேற்று நடிச்சிருக்காரு. அந்த நடிகை கதாநாயகி பாவனாவுடைய தாய் மாமனாக தமிழ்குமரன் என்ற வேடத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தூய தமிழ், கலப்படம் இல்லாத தமிழ் வசனம் கொண்ட ஒரு படமாகும். அந்த படத்துல நீங்க இப்ப விஜய்க்கு சொல்ல மாதிரி விஜய் வந்து மாமியாருக்கு சோப்பு போடுற காட்சிகளோ, அல்லது கற்பனை பாடல்கள் என்ற பேர்ல வந்து கதாநாயகிகள் அரைகுறை ஆடையோடு ஆடக்கூடிய ஒரு ஆபாச காட்சிகளோ இல்லாத, ஒரு அருவருக்கத்தக்க எந்த விதமான ஒரு காட்சியிலும் இடம்பெறாத ஒரு நல்ல ஒரு சூழல் உள்ள படம். ரெண்டாவது, அந்த படத்துல அவர் நடிச்சதுமே வந்து என்னன்னா, ஒரு அன்பின் அடிப்படையில் நடிச்சதுதான். சீமான் வேல்முருகனிடம் பல முறை வற்புறுத்தி கேட்டதின் அடிப்படையில் சீமானுக்காக நடித்து கொடுத்ததை தவிர, அவர் சினிமாவின் மூலமாக சம்பாதிக்கணும், இந்த படத்தில் நடித்து நம்ம சம்பாதிக்கணும் அவர் வரல. ஏன்னா 2008 காலகட்டத்தில் அந்த படம் வரும்போது அண்ணன் வேல்முருகன் 2வது முறை சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடியவர். அவர் அந்த படத்துக்காக ₹1 கூட வாங்கவில்லைன்னு சீமான் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காரு. இதையே சீமான் ரசிகர்களே, சீமான் தம்பிகளே இதை புரிஞ்சிக்காம உங்க அண்ணன் எடுத்த ஒரு படத்தையே நீங்க வந்து விமர்சிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. 2வது விஷயம், விஜய் மீது நாங்கள் ஏன் இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்க வேண்டி இருக்குன்னா, 30 ஆண்டு கால அவருடைய இந்த சினிமா வரலாறு இருக்குல்ல, இந்த 30 ஆண்டுகள தமிழ் சமூகத்தை எந்த அளவுக்குலாம் சீரழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீரழித்த ஒரு நபர் தான் விஜய். குறிப்பா வந்து இளைஞர்களை வந்து புகைப்பிடிப்பது ஒரு ஸ்டைல். திருமலை படத்துல பார்த்தீங்கன்னா, அந்த காலர்ல இருந்து ஒரு சிகரெட் எடுப்பாரு. அது பெரிய ஸ்டைலு. அது வந்து எல்லாருக்கும் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதான் பெரிய ட்ரெண்டு. காலர்ல இருந்து சிகரெட் எடுத்துறாரு எங்க தலைவர் அப்படின்றது. போதை பழக்கத்துக்கு அடிமையாகிற மாதிரி காட்சிகள் நடிக்கிறது. கதாநாயகியோட வந்து ஆபாச நடனங்கள் ஆடுவது. இது எல்லாமே வந்து ஒரு சமூகத்தின் சாதாரணமான நடைமுறையா மாத்தின ஒரு பெருமை வந்து விஜய்க்கு உண்டு. இதுதான் இதனால தான் நாங்க விஜய் மீதான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம். இப்ப விஜயோட என்னவோ கல்வி உதவி செஞ்சுட்டாரு. என்ன உதவி செஞ்சிட்டீங்க? நீங்க நடத்தக்கூடிய பள்ளி, விஜய்க்கு சொந்தமான பள்ளிகள்ல எல்லோருக்கும் கல்வி இலவசம்னு விஜயால அறிவிக்க முடியுமா? அப்ப இதுவே ஒரு ஏமாற்று கிடையாதா? நான் இன்னொன்னு கேட்கிறேன். தமிழ்நாட்டுல கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஒவ்வொரு ஆண்டும் உழைப்பாளிகளின் உழைப்பை சுரண்டி, மக்களின் உழைப்பை சுரண்டி, கடைசியில வந்து சலுகை என்கிற பேர்ல நீங்க வந்து போனஸ் கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம்னு சொல்லக்கூடிய அந்த நடைமுறை இருக்குல்ல, அதுவும் விஜயோட இந்த கல்வி உதவி வழங்கக்கூடிய நடைமுறையும் வேறு கிடையாது. எப்படி நம்ம மக்களை மண்ணையும் மக்களையும் காற்றையும் நாசமாக்கி கருவில் வளரக்கூடிய குழந்தைகளை கூட ஊனமாக்கிய ஸ்டெர்லைட் ஆலை நிறுவனம் போய் பாருங்க. தூத்துக்குடி மாவட்டம் முழுக்க பல்வேறு இடங்கள்ல ஸ்டெர்லைட் ஆலை நிறுவனம் நலத்திட்டங்கள் வழங்கியிருக்கு. இந்த மக்களுடைய உழைப்பை சுரண்டி, இந்த மக்களுடைய உயிரையே பறிக்கக்கூடிய அந்த நிறுவனம் கூட என்ன பண்ணுது, இந்த மக்கள்கிட்ட வந்து தன்னை வந்து நெருக்கமாக்கிக்கணுன்ற பேர்ல மகளிர் சுய உதவிக்குழுக்கு லோன் கொடுக்கறது, பள்ளிக்கூடங்களுக்கு வந்து சிறு சிறு உதவிகள் செய்யறது, அதுவும்
நலத்திட்டம் வழங்குற பேரில் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஓஎன்ஜிசி நிறுவனம் காவிரி டெல்டா பகுதியை முழுக்க அந்த விவசாய பகுதியெல்லாம் பாழடைஞ்சு வச்சு நீங்கள் வந்து எரிவாயு கிணறுகளையும் எண்ணெய் கிணறுகளையும் தோண்டி அந்த மண்ணையே மலராக்கி இருக்கக்கூடிய ஓஎன்ஜிசி நிறுவனம் கூட அந்த பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டிருக்கிறது. இதுக்கும் விஜயோட நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு என்ன வேறுபாடு இருக்கு? 30 ஆண்டுகளா நீங்க வந்து எங்களுடைய இந்த தமிழ் சமூகத்தை, தமிழ் இளைஞர்களை தவறான வழி நடத்திட்டு, நீங்க எல்லாரை விட நான் ஒரு மிகப்பெரிய விஜய் ரசிகன். சின்ன வயசுலேருந்து நான் கொண்டாடிய ஒரு நடிகர். ஒரு நடிகராக விஜய் எனக்கு பிடிக்கும். இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு விஜய் ரசிகனா மாறி இருக்க நிறைய பேர் வந்து பிழைப்பாதிகளை பார்க்குறோம். நாங்கள் அப்படி கிடையாது. சின்ன வயசுலேருந்து விஜயோட ரசிகர். என்னுடைய அண்ணன் விஜய் ரசிகர், எங்கள் அண்ணன் பசங்க இன்னைக்கு விஜய் ரசிகர். என் பையன் இன்னைக்கு 8 வயசு தான் ஆகுது, அவன் வந்து விஜயோட ரசிகனாக இருக்கான். இதுவே தவறான ஒரு அணுகுமுறையாக தான் இருக்குது. நீங்கள் விஜய் படம் வந்தால் கட் அவுட் வைக்கணும், பேனருக்கு பால் அபிஷேகம் பண்ணணும், முதல் ஷோ பார்த்துடணும். இப்போ என்ன ஒரு கலாச்சாரம் பாருங்க. விஜய் சமீபத்தில் கூட அவர் பேசியிருந்தாரு, நான் வந்து என்னுடைய கரியரின் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன். என்ன உங்களுக்கு உச்சம்? யார் கொடுத்த உச்சம்? இன்னைக்கு முதல் நாள் ஓப்பன் கலெக்ஷன் 149 கோடி வருது. யாருடைய உழைப்பில் வருது? விஜயோடைய சம்பளம் 275 கோடி. நிறைய பேர் சொல்றான் அவர் உழைச்சி தானே சம்பாதிக்கிறாரு. இந்த உழைச்சி சம்பாதிக்கல. நான் என் தலைமுறை முழுக்க உழைச்சா கூட 275 கோடியை சம்பாதிக்க முடியுமா? முடியாது. அது எப்படி அந்த சம்பளம் உங்களுக்கு நிர்ணயிக்கப்படுதுன்னா, உங்கள் படங்கள் கலெக்ஷன் செய்யக்கூடிய அந்த பாக்ஸ் ஆபீஸின் அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்படுது. அந்த பாக்ஸ் ஆபீஸ் எந்த அடிப்படையில் உருவாகுது? 100 ரூபாய் டிக்கெட் 500 ரூபாய்க்கு விற்கிறது, 1000 ரூபாய்க்கு விற்கிறது. இது எல்லாமே வந்து பிளாக் மணியை நீங்கள் அதிகரித்து முதல் நாளில் வந்து 149 கோடி எப்படி வசூல் பண்ணுது? இங்கே இருக்கிற அப்பாவி இளைஞர்கள் தன்னுடைய தாயிடமும் தந்தையிடமும் சண்டை போட்டு, சமீபத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, சினிமாவுக்கு போகக்கூடாது தடை பண்ண தந்தையை வந்து எரிச்சு கொண்ட சம்பவம்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் சீர்கேடுகள் தானே, இதெல்லாம் சமூக சீர்கேடுகள் தானே. இதை விஜய் ஊக்கப்படுத்தினவர் தானே. உங்கள் படத்துக்கு வந்து நீங்கள் வந்து கட்டண உயர்வு இருக்கக்கூடாது, முறையாக அரசு நிர்ணயித்த கட்டணம் தான் வாங்கணும் நினைக்க விஜய் பேசியிருக்காரா? அப்போ விஜயே வந்து சமூகத்தை சீரழித்த ஒரு நபராக இத்தனை ஆண்டு காலம் இருந்துட்டு இன்னைக்கு திடீர்னு அரசியலுக்கு வந்த உடனே நான் வந்து கல்வி உதவி செய்கிறேன். உங்களை விட நடிகர் ராகவா லாரன்ஸ் இருக்காரு. இன்னைக்கும் ஊனமுற்ற மாணவர்களுக்கு உதவி செய்கிறாரு. பல்வேறு உதவிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ ஒரு சின்ன நடிகர் பாலா, அவரெல்லாம் வந்து தமிழ் சமூகத்தில் தமிழ் சினிமாவில் பெருசாக சம்பாதிக்கக்கூடிய நபர் கிடையாது. ஆனால் அவர் சம்பாரிச்சதில் பெரும்பகுதியை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் சம்பாரித்த பணத்திலேருந்து எத்தனை சதவீதம் இது வரைக்கும் மக்களுக்கு செலவு பண்ணியிருக்கீங்க? இத்தனை ஆண்டுகளில் உங்கள் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்காக போஸ்டர் ஒட்டி, பேனர் ஒட்டி, அவனுடைய சொந்த காசை போட்டு நலத்திட்ட உதவிகள் அந்தந்த பகுதியில் தன்னை வளர்த்துக்கணும், அமைப்பு வளர்த்துக்கணும் செலவு பண்ணல. விஜயின் பணத்திலிருந்து எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? யாராவது அறிக்கை கொடுங்க. அப்ப விஜயோடைய அரசியல் என்பதே ஒரு பொய்யான அரசியல் பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. இதுல வந்து உடனே நலத்திட்ட உதவிகள் வழங்குறாரு, அவர் உழைச்சி தானே வழங்குறாரு. என்ன உழைச்சிங்க? எங்களுடைய உழைப்பை திருடி நீங்க உங்க மார்க்கெட் வேல்யூ உருவாக்கிக்கிட்டு நான் வந்து உழைச்சேன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. உங்களை போல உங்கள் சினிமா துறையிலே இருக்கக்கூடிய பல நடிகர்கள் இன்னும் 1 கோடி சம்பளம் வாங்க முடியாம இருக்கான். உயிரையே பணையம் வைத்து ஸ்டன் மாஸ்டர் அந்த சண்டை காட்சிகள் தத்ரூபமாக நடிக்கக்கூடியவனுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்க? நீங்க டூப்பு தானே போடுறீங்க. உங்களுக்கு டூப் போட்டு நடிக்கக்கூடியவங்க என்ன சம்பளம் கொடுக்குறீங்க? சில லட்சங்கள் கூட கிடையாது. ஆனால் நீங்க இன்னைக்கு ஜனநாயகம் படத்தில் 275 கோடி வாங்குறீங்க. இது உழைப்பு திருட்டு தான். இது வந்து சும்மா உழைச்சி வாங்கிட்டாரு, அவர் உழைச்சி தானே சம்பாதிக்கிறாருன்னா, இது முழுக்க இந்த மக்களின் அறியாமை, இந்த இளைஞர் சமூகத்தின் அறியாமையை அறுவடையாக்கி அதில் இருந்து வரக்கூடிய வருமானத்தை, லாபத்தை பார்த்து இன்னைக்கு வந்து கொளிச்சு போய் நிற்கிறாரு. இதெல்லாம் தாண்டி இந்த இனம் வந்து இன்னும் முட்டாளா இருக்கு, நம்ம வந்தால் வந்து நமக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிடுவான்ற ஒரு அற்ப கனவுல இன்னைக்கு இருக்காரு. நான் நடிகர்கள் அரசியல் வரலாம் எதிர்க்கலைங்க. விஜயகாந்த் கூட அரசியலுக்கு வந்தார். விஜயகாந்த் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ் இனத்துக்கான பல்வேறு போராட்டங்கள், அது காவிரி உரிமை போராட்டமாக இருக்கட்டும், இப்போ ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா போராட்டங்களும் நடிகர் சங்கத்தை அணிதிரட்டி அல்லது தன்னுடைய ரசிகர் மன்றத்தை அணிதிரட்டி போராடி இருக்காரா இல்லையா? எல்லா பிரச்சனைக்கும் கருத்து சொல்லியிருக்காரா இல்லையா? இன்னைக்கும் வந்து நடிகர் பிரகாஷ் ராஜாக இருக்கட்டும், சித்தார்த்தாக இருக்கட்டும், ஜிவி பிரகாஷாக இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ பேர், சத்யராஜாக இருக்கட்டும், எல்லாரும் ஏதாவது ஒரு சமூக பிரச்சனைகள் வரும்போது அவ்வப்போது அதுக்கான கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் விஜய் இதுவரை இத்தனை ஆண்டுகளில் கட்சி தொடங்குவதற்கு முன்னாடி இந்த சமூகத்தின் பிரச்சனைகள் சார்ந்து என்ன பேசியிருக்காரு? எதற்கு அவர் எதிர்வினை ஆற்றிருக்காரு? இன்னைக்கு எல்லா பெண்கள் எல்லாம் அவர் அண்ணாவை பார்க்குறாங்க. ஏன் அண்ணாவை பார்க்குறீங்க? எந்த பெண்களுக்கான பிரச்சனைகள் அவர் நின்றுருக்காரு? 10க்கும் மேற்பட்ட இந்த 2009 அவர் வந்து அரசியல் தொடங்கினதுக்கு அப்புறம் நீட்டுக்கு அனிதாவுடைய மரணத்துக்கு போய் நின்னார் சொன்னார்ல வீட்டுக்கு. அதுக்கு பிறகு 10க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பெண் பிள்ளைகள் வந்து நீட்டினால் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களே, அப்போ விஜய் ஏதாவது பேசினாரா? நீங்கள் ஸ்ரீமதி போன்ற இப்போ எத்தனையோ மாணவிகள் வந்து கல்வி நிலையங்களில் வந்து மர்மமான முறையில் கொல்லப்பட்டு இருக்காங்களே, அதுக்கு எதிராக இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்காரா விஜய்? வந்து இத்தனை ஆண்டுகள் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி பேசியிருக்காரா? நீங்கள் வந்து சொன்னீங்க, நாங்கள் வந்து ஒரு 2009 விஜயோட பேச்செல்லாம் கேட்டோம். அவர் சொல்கிறாரு, ராமேஸ்வரத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது, இங்கே வந்து மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தினா நான் உடனடியாக இந்த உலக வரைபடத்தில் இலங்கை நாடே இருக்காதுன்னு உணர்ச்சிகரமாக பேசிட்டு போனார். அவர் பேசிட்டு போன 2009க்கு பிறகு நூற்றுக்கணக்கான மீனவர்கள் கொல்லப்பட்டு இருக்காங்களே, ஆயிரக்கணக்கான மீனவர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்காங்களே, அவருடைய படகுகள் பறிமுறை பண்ணப்படுது, அவருடைய வாழ்வாதாரம் சீரழிக்கப்படுது. இதுவரை இத்தனை ஆண்டுகளில் விஜய் எந்த இடத்துல பேசியிருக்காரு? ஆனால்
தன்னுடைய தான் நடித்த தலைவா படம் வெளியாகவில்லை, வெளியாகாத ஒரு சூழல் உருவாகுதுன்ன உடனே தேடி போய் முதல்வர்கிட்ட மன்னிப்பு கேட்டு கைகட்டி நின்று வீடியோ போட்டார்ல. எந்த சமூக பிரச்சனைக்காக இத்தனை வருஷம் அவர் பேசியிருக்காரு. நிறைய நடிகர்கள் பேசிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பிரச்சனை. இன்னைக்கு வந்து ஜிவி பிரகாஷ் தமிழ் சார்ந்த பிரச்சனை வந்தா நான் வந்து தமிழ் தான் முதன்மை கொடுப்பேன்றாரு. ஏஆர் ரஹ்மான் பேசுறாரு. எவ்வளவு பேர் பேசிட்டு தானே இருக்காங்க. விஜய் ஏன் இத்தனை ஆண்டுகள் பேசாம இப்ப மட்டும் பேச வேண்டிய தேவை இருக்கு? இப்போ நீங்கள் வந்து முழுக்க நாம் ஒரு நடிகர், நமக்கு ஒரு மாஸ் வெளிச்சம் இருக்குது, வந்தால் நம்ம இந்த மக்களை ஆண்ட முடியும். நேராக வந்த சிஎம் தான், சிஎம் ஆயிடும்ன்ற ஒரு கனவுல வந்துட்டு இருக்காரு. இது வந்து ஒரு அயோக்கியத்தனமான அரசியல்ன்றதை அண்ணன் வேல்முருகன் மட்டும் இல்லை, அவருடைய தம்பிகள் நாங்களும் உரத்து கூறுகிறோம். இல்லை, வேல்முருகன் அவர்கள் விஜய் கூத்தாடின்னு சொல்கிறாரு. அதற்கு எதிர்வினையா நீங்களும் ஒரு கூத்தாடி தான், நீங்களும் படங்களெல்லாம் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு அவர்கள் சொல்கிறது ஒரு வினைக்கு ஒரு எதிர்வினை இருக்கும் தானே? அதுதான், அது ஒரு முட்டாள்தனமான ஒரு வார்த்தை. என்னன்னா, சினிமாவில் சம்பாதிப்பதற்காக சினிமாவுக்குள் வரவங்களுக்கும் நட்பின் அடிப்படை. இப்போ அண்ணன் திருமாவளவன் கூட மின்சாரம் என்கிற ஒரு படத்தில் வந்து முதலமைச்சர் வேடமிட்டு ஒரு நட்பு ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அப்போ திருமாவளவன் வந்து கூத்தாடி ஆயிடுவாரா? அவர் வந்து சீமான் வேல்முருகனுக்குமான அன்பு. ஏன்னா வேல்முருகன் தான் சீமானை பல மேடைகளை அறிமுகப்படுத்தியவர். ஆரம்ப காலகட்டத்தில் சீமானின் அரசியலுக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தவர் அண்ணன் வேல்முருகன். அந்த அரசியலின் அடிப்படையில் அன்னைக்கு சீமான் அரசியல் கட்சி தொடங்காத காலகட்டத்தில் அண்ணன் நான் ஒரு படம் எடுக்கிறேன், அதுவும் தமிழ் சார்ந்து எடுக்கிறேன், இதில் நீங்கள் வந்து ஒரு தமிழ் ஆசிரியராக ஒரு நல்ல ஒரு தமிழ் பண்பாடு நிறைந்த ஒரு குடும்பத்தின் தலைமகனாக நீங்கள் நடிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அந்த அன்பை தட்டி கழிக்க முடியாமல் அவர் நடிச்சு கொடுத்துருக்காரு. தவிர அதனால் வருமானம் பார்த்துருக்காரா, அதனால் ஏதாவது பணம் சம்பாதிச்சிருக்காரா? இப்போ இந்த பார்வை வந்து என்னன்னா, இவனுங்களுக்கு அரசியல் அறிவு ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அது இந்த சீமான் ரசிகர்கள் ஏன், சீமான் தம்பிகள் ஏன் திடீர்னு அண்ணன் வேல்முருகன் மீது இவ்வளோ ஒரு வன்மம் உருவாதுன்னா, சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிர்வாகிகள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைவதும், தமிழக வாழ்வுரிமை கட்சியை நோக்கி மக்கள் கூட்டம் அணி திரள்வதும் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியல. இத்தனை காலமா அண்ணன் வேல்முருகன் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கும்போது அது குறித்தெல்லாம் வீடியோ போடாத சாட்டை துரைமுருகனும் இடும்பவனம் கார்த்தியும் இன்னைக்கு அண்ணன் மீது போக்சோ சட்டம் போட்ட உடனே அப்படியே ஆதரிச்சு பேசிட்டு இருக்காங்க. உங்க அண்ணன் சீமான் மேல இன்னைக்கு ரேபிஸ் அக்யூஸ்ட் வழக்கே போட முடியுமே, நீ எல்லாம் பேசலாமா? தகுதி யாருக்கு அறிவுரை எடுத்துக்கிறது? இவனுடைய அரசியல் பாருங்க. நீ தமிழ் தேசியம் பேசுறியா இல்ல தனிநபருடைய வன்மத்தை அரசியலா பார்த்துட்டு இருக்க? இந்த கேள்வியை நம்ம வச்சோம்னா இவனுக்கு மூஞ்சில காரி துப்ப வேண்டிய சூழல் வரும். நான் சாட்டை துரைமுருகனோ இடும்போன கார்த்தி ஒரு இடத்துல நேருக்கு நேராக பார்த்தேன்னா நான் நாக்கப்படுற மாதிரி கேட்பேன், நீ எல்லாம் அரசியல் பண்ண வந்தியா இல்லை வேற ஏதாவது வேலைக்கு வந்த இடம் கேட்பேன். இப்போ தமிழ் தேசிய களத்தில் நின்று செயலாற்ற கட்சி தலைவராக வேல்முருகன் இருக்கும்போது, அதே தமிழ் தேசிய களத்திலிருந்து செயலாற்ற நாம் தமிழர் கட்சியிலிருந்து வேல்முருகனுக்கு பல விமர்சனங்கள் வருது. குறிப்பாக இந்த விஜய் விஷயத்தில் இது ரொம்ப வக்கரமாக இருக்குது இந்த கருத்து அப்படிங்கிறத இடும்பவனம் கார்த்திகோட விமர்சிச்சிருந்தார். இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இந்த வக்கிரமான காட்சி, வக்கிரமான வார்த்தை, என்ன வக்கிரமாக பேசியிருக்காரு? ஏண்டா ஒரு வயசுக்கு வந்த பெண் பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டு வந்து பொது சமூகத்தின் முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து சமூக சீரழிவுக்கு உள்ளாக்கிறியே, கட்டிப்பிடிக்க வைக்கிறியே, இந்த முத்தங்கள் கொடுக்க அனுமதிக்கிறியே, இது வந்து தவறு இல்லையான்னு கேட்கறது வக்கிரமா? நான் என்ன வந்து அவளை வந்து கட்டாயப்படுத்திய கூட்டு போனேன், இல்லை வயசுக்கு வந்த பிள்ளையை வந்து கூட்டு போய் என்ன சோழகாட்டில் வந்த கற்பழிச்சுன்னு சொன்ன சீமானுடைய வார்த்தை வந்து புனித வார்த்தைகளா? இல்லை உங்கள் அண்ணன் சீமான் மாதிரி பாலியல் வழக்குக்காக காவல் நிலையத்துக்கு முன்னாடி அணிதிரண்டு வாருங்கள்னு சொன்னார் எங்கள் அண்ணன் வேல்முருகன். யாருக்கு யார் வகுப்பு எடுக்கிறது? சீமானுடைய பேச்சுக்கள், மேடை பேச்சுக்கள் அத்தனை வக்கிரம் நிகழ்ந்தது கிடையாதா? இன்னைக்கு விஜயோடைய திடீர் ஆதரவாளர் மாறி இருக்க இடுமோன கார்த்தி சாட்டை துறைமுகம் கேட்குறேன். விஜய் வந்து மாநாடு நடத்தின மறுநாளே சீமான் ஒரு கூட்டத்தில் வந்து நீ இதுக்கப்புறம் நீ இந்த பக்கம் நீங்கள் ஒன்று அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லை, இல்லைன்னா தண்ணீரால் அடிபட்டு சாவன்னு சொன்னாரு. உன் மேலே உங்கள் அண்ணன் மேலே வந்து கொலை மிரட்டல் வழக்கு போட முடியுமா? போடலாமா? அப்ப ஏத்துக்குவியா? எவ்வளவு ஒரு அயோக்கியத்தை, எது தமிழ் தேசிய அரசியலே தெரியல இவனுக்கு. நான் தான் சொன்ன, வேல்முருகன் இத்தனை ஆண்டு காலமாக எவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்காரு. தமிழ் குடமுழுக்கு பிரச்சனைக்கு பேசுறாரு, தமிழர்களுடைய வேலை வாய்ப்பு குறித்து பேசுறாரு. எல்லாவற்றுக்கும் பேசும்போது அது குறித்து ஒரு சிறு காணொலி கூட போட முடியாது இவர்கள், இந்த அயோக்கிய பையனுங்க, இந்த சாட்டை துறைமுருகன். இவன் வந்து ஒழுக்கத்தை பத்தி பேச என்ன இருக்கு? நீ உன்னால ஒரு பெண்மணி, உன் கட்சிக்கார மனைவி தற்கொலை செஞ்சு செத்து போயிட்டா, கை குழந்தையோட அவன் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். உனக்கு அருகதை இருக்கா? நீ வந்து அடுத்தவனுக்கு வந்து ஒழுக்கம் பேச உனக்கு துரைமுருகன் அருகதை இருக்கா? இரும்பவன கார்த்தி மீது இப்போ ஒரு பெண் பிள்ளை வந்து காதலிச்சு ஏமாத்தலாம் சொல்லி புகார் சொல்லி அந்த ஆடியோ வந்து இணையதளம் முழுக்க பரவிட்டு இருக்கு. நீ எல்லாம் யாருக்கு ஒழுக்கத்தை பத்தி நீ வந்து வகுப்பு எடுத்துட்டு இருக்க? உனக்கு என்ன தகுதி இருக்கு பேசுறதுக்கு? சீமானை விட ஒரு அருவருக்கு தக்க ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டிலே கிடையாது. அவருடைய மேடைகளை போய் பாருங்க, செருப்பால் அடிப்பேன், அவனை இவனை அப்படி அவர் பேசாத ஆபாச வார்த்தைகளே கிடையாது. அப்படியெல்லாம் வழக்கு போடணும்னு நினைச்சா முதல் குற்றவாளியை, தூக்கு தண்டனை குற்றவாளியை சீமானை கொண்டு நிறுத்தணும். இவரை போக்சோ வழக்கு என்ன,
போக்சோ எதுக்காக கொண்டு வரப்பட்டது, அது இன்னைக்கு தவறா பயன்படுத்தக்கூடிய நிலை இருக்கு அப்படிங்கிற அடிப்படை அறிவே இல்லாம வேல்முருகன் மீதான வன்மத்தை, வேல்முருகன் வந்து தன்னுடைய கட்சியை விட தமிழ் தேசிய அரசியல் வந்து வேல்முருகன் வந்து நாங்க தான் குத்தகைதாரராக இருந்த இவ்வளவு காலம், சீமான் தான் தமிழ் தேசிய குத்தகைதாரராக இருந்தாரு, திடீர்னு அண்ணா வேல்முருகன் பின்னாடி தமிழ் தேசியவாதிகள் அணிதிரள்றாங்களே, அண்ணா வேல்முருகன் வந்து தமிழ் தேசிய தளத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக வளர்றாரு என்ற ஒரு வன்மத்துல அதை தாங்கிக்க முடியாத இவனுங்கெல்லாம் வந்து என்ன தமிழ் தேசியவாதிகளா இருக்க முடியும்? நீங்க விஜயாவது வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் சொல்றாரு. அண்ணன் வேல்முருகன் முழுக்க முழுக்க தமிழ்நாடு விடுதலைக்காக போராடின ஒரு போராளி. ஆரம்ப காலங்கள் அவருடைய பதின்ம பருவத்தில் தமிழ்நாடு விடுதலை படையில் இருந்தவர், அதனுடைய தலைவர்களோடு போராடினவர். அதற்கு பிறகு தமிழ்நாடு விடுதலை சார்ந்தும் தமிழீழ விடுதலை சார்ந்தும் எண்ணற்ற போராட்டங்கள் நடத்தினவர். நீங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் அவருக்கு ஆதரவா நிற்க வேண்டிய இந்த பசங்க, இந்த ஐயக்கே பசங்க என்ன பண்றாங்க பாருங்க. எந்த விஜய் எதிர்த்தார்களோ இப்ப அந்த விஜயோட சேர்த்துக்க. ஏன்னா இவங்களுக்கு தேவை விஜயோட ஆதரவு கிடையாது, இவங்களுக்கு தேவை வேல்முருகன் மீதான வன்மத்தை எப்படியெல்லாம் தீர்த்து கொள்ள முடியும் பார்த்தானுங்க. அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், தயவு செய்து ஒழுக்கம் குறித்து இல்லைங்களா வகுப்பு எடுக்காதீங்களா. அதெல்லாம் பேச ஆரம்பிச்சா பக்கமா பேசுவேன். துரைமுருகனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், இடும்போன கார்த்தியோட தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், உங்க கட்சியில அன்னை கல்வி கல்லூரி குழுமம் நடத்திக்கிட்டு இருக்கோம். கல்வி நிறுவனத்தில் எத்தனை பாலியல் பிரச்சனை இருக்கு, எத்தனை பாலியல் புகார் வந்திருக்கு, என்ன நடவடிக்கை எடுத்து கேட்டா என்ன பண்ணுவேன்? ஒரு அளவுக்கு எங்க அண்ணன் எங்களை கட்டி போட்டிருக்காரு. வேல்முருகன் அண்ணன் தமிழ் தேசிய அமைப்பாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் விமர்சிக்காதீங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கேன். நான் ஒவ்வொன்றும் எடுத்து விட்டா நீ தாங்க மாட்டீங்க. சீமானுக்கு வந்து கூட்டி கொடுத்த வேலையை செஞ்சவெல்லாம் கட்சி மாநில பொறுப்பாளர் இருக்கா, ஆதாரப்பூர்வமா பேசுறேன், என்ன பண்ணுவீங்க நீங்க? என்னதான் தேர்தல் சூழல், தேர்தல் அரசியல் சூழல் இப்படி இருந்தாலும் கூட கருத்து அரசியல்னு வரும்போது சீமான் எப்படி ஒரு தமிழ் தேசியவாதியா பார்க்கப்படுறாரோ அதே மாதிரிதான் வேல்முருகன் அவர்களும் பார்க்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாமகவில் ராமதாஸ் அவர்களாக இருக்கலாம், திருமாவர்களாக இருக்கலாம், எடப்பாடி அவர்களாக இருக்கலாம், என்னதான் கட்சி சார்பு முரண் இதெல்லாம் இருந்தாலும் கூட அவர்களும் ஒரு தமிழ் குடியை சார்ந்த தலைவர்களாக தான் இன்னைக்கும் பார்க்கப்படுறாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சீமான் எடுத்த படத்திலே வேல்முருகன் அவர் நடிச்சிருக்காரு. அப்படிங்கிறப்ப இந்த இரண்டு கட்சியினர்களுக்கிடையே இவ்வளோ பெரிய ஒரு முரண் இருக்கிறதுக்கான விமர்சனம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதான் நாம் தமிழர் கட்சி எதற்காக தொடங்கப்பட்டதோ அந்த அடிப்படையிலிருந்து முழுக்க விலகி நிற்கிறது தான் அதுக்கு முதல் காரணம். நாம் தமிழர் கட்சி யாரை முதன்மை எதிரியாக வச்சு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள அரசியலை தொடங்கிச்சோ அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து வேல்முருகனை முதன்மை எதிரியாக பார்க்கக்கூடிய இடத்துல ரொம்ப பரிதாபத்திற்குரிய நிலையில் நாம் தமிழர் கட்சி வந்திருக்கு. நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க கிளை கட்டியிருக்கீங்கன்றீங்க, நாங்கள் வந்து ஒரு பெரிய அமைப்புன்றீங்க, மூன்றாவது பெரிய கட்சின்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் இன்றைக்கு வேல்முருகனிடம் மோதிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைக்கு உங்களுடைய அரசியல் பரிதாபத்திற்குரியதாக மாறி இருக்கு. அப்படிங்கிறதா இது போன்ற இவர்களுடைய ஆதங்கம். இது ஆதங்கம் கூட கிடையாது, இது ஒரு வயிற்றெரிச்சல். வேல்முருகன் வளர்ந்துட்டாரு, சமீப காலத்தில் நம்ம கட்சியில் இருந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் வேல்முருகன் நோக்கி போயிட்டு இருக்காங்களே, இதை எப்படி தடுக்கிறதுன்னு முடியாத ஒரு ஆற்றாமைன்னு சொல்லுவோம்ல, அந்த ஆற்றாமையின் வெளிப்பாடாக இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, வேல்முருகன் மீதான அரசியல் காரணிகளை தாண்டி தனி மனித தாக்குதலை. நீங்கள் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா டோல் முருகன் பேசுறது, ஏன்னா அயோக்கிய பயிர்களா தமிழ்நாட்டில் டோல்கேட்டு அகற்றப்பட வேண்டும் என்பது தேவையான ஒரு பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை. டோல்கேட் என்கிற பேரில் வந்து மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிக்கிறான். ஒரு டோல்கேட் வரி உயர்வு மூலமாக அடிப்படை இருக்கக்கூடிய வெங்காயம், தக்காளி, காய்கறி எல்லாமே விலை உயருது. இது சாதாரணமான மக்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட டோல்கேட்டை உடைத்தெரித்த ஒருத்தரை வந்து டோல் முருகன் சொல்றீங்க, எவ்வளவு கேவலமா இல்லை உங்களுக்கு? அவர் டோல்கேட்டை உடைத்தது நீ வந்து எதிர்க்கிறியா? அப்ப நீ யாருக்கு அரசியல் பண்ண வர? டோல்கேட்டை உடைத்தது கொண்டாட வேண்டிய நபர் தானே நீ தானே கொண்டாடி இருக்கணும். அப்ப தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆண்மை உள்ள தலைவர் இருக்காம்பா, நாமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த ஆள் இறங்கி அடிக்கிறாம்பா. இது நாம் தமிழர்ல திருச்சி நாடாளுமன்ற வேட்பாளரா வினோத்னு ஒருத்தர் நின்று இருந்தாப்ல, அவர் ஒரு சமீபத்தில் வந்து டோல்கேட் நிர்வாகத்தால அடிச்சு தூக்கி முள்வெளியில போட்டுறாங்க. அங்க வந்து நியாயமா இதே வேல்முருகன் கட்சி சேர்ந்த ஒரு கிளை செயலாளர் அடிச்சு தூக்கி போட்டிருந்தா கூட அந்த டோல்கேட் தரைமட்டமா இருக்கும். ஆனா இவனுக்கு என்ன பண்ணிருக்கானுங்க, போய் சாட்டை துறை, இந்த ஐயோக்கு சாட்டை துறை முருகன் தான் இவன், ஹுமாயூன் மாதிரியான பெரிய புரட்சியாளர்கள் எல்லாம் வாழும் பழனி பாபா. ஹுமாயூன் பழனி பாபா கால் மயிருக்கு கூட சமமாக கூட, என்ன பண்றது, எல்லாம் கால கொடுமை. இவனுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து போயிட்டு முற்றுகை போராட்டம்ன்ற பேரில் ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அங்கே போய் பேசுகிறான், நாங்கள் பிள்ளைகள் அதனால் அமைதி வழி போகிறோம். இன்னைக்கு அடி வாங்கிட்டு வரான்னு சொன்னார். என்னைக்கு சொன்னார்? உன் கட்சியுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் மாநில இளைஞர் பாசத்தில் இருந்த ஒரு நிர்வாகி வினோத், அவன் அதுக்கப்புறம் கட்சி விட்டே ஓடிட்டான், அது வேற கதை. அப்படிப்பட்ட ஒருத்தர் அடிச்சு முள்வேலி தூக்கி போடும்போது அந்த டோல்கேட் நிர்வாகம் அந்த டோல்கேட்டை அடிச்சு தலைமட்டம் ஆக்கிடணும்ல. ஆனால் அந்த டோல்கேட்டிடம் போய் மண்டிட்டு, ஐயா எங்களை இனிமேல் இது மாதிரி பண்ணாதீங்கன்னு பிச்சை எடுக்காத குறையா கெஞ்சிட்டு வந்த ஒரு ஐயோக்கிய பயலுங்க என்ன சொன்னா, இவங்க ஒரு அட்டை கத்திகள் மேடையில் தான் பேசுவார் அண்ணன் சீமா, நான் பச்சை மட்ட வைத்தியம் பார்த்துருவேன், நான் இந்த நிலை என் கையில் சிக்கிச்சா ஒரு ஆணையும் பிடுங்க முடியாது. ஒரு சாதாரண எஸ்ஐ கிட்ட கூட பேச ஒரு தைரியம் இல்லாத நபர் தான் சீமான். அதெல்லாம் நாங்கள் கூட இருந்து பார்த்தவங்க. சும்மா அதிகமாக பேச வைக்காதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், சீமான் நீங்கள் உண்மையில் தமிழ் தேசியவாதியாக இருந்தால்
உள்முரண்களை நீங்க முதல்ல பெருசுப்படுத்தக்கூடாது. நமக்குள்ள இருக்க உள்முரண், நீ தமிழ் தேசியவாதி, நான் தமிழ் தேசியவாதி, நமக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் நாம் உள்முரண்களை பெரிதுபடுத்தி கொண்டிருப்பது வெளியே எதிரிகளுக்கு, நம்முடைய முதன்மை எதிரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் சேர்க்கின்ற அறிவு கூட இல்லைனா நீ எப்படி இந்த தமிழ் சமூகத்தை ஒருங்கிணைச்சு செய்ய போற? நீ தான் சொன்ன கட்சி தமிழர்கள் தான் இன்னைக்கு வந்து நமக்கு எதிராக நின்னா, ஜாதியா இருக்கிறவன், மதமா இருக்கிறவனுக்கு அடுத்து கட்சியா பிரிஞ்சு நிக்கிறவன், தான் கட்சிக்கு ஒரு பிரச்சனை தான் வரான், மற்றபடி இனத்துக்கு வரமாட்டான்னு சொன்ன. இன்னைக்கு நீயும் அந்த கட்சி தமிழர்கள் தான் உருவாக்கிட்டு இருக்க. உன் கட்சி ஒரு பிரச்சனை எடுத்தா மட்டும்தான் நீங்க ஒண்ணா நிக்கிறீங்க. தமிழ்நாட்டில் வேற எந்த தமிழ் தேசிய அமைப்புகள் இந்த மண்ணுக்கான மக்களுக்கான பிரச்சனை எடுத்தாலும் எந்த நாம் தமிழர் கட்சியாவது தன்னெழுச்சியா போய் நின்று இருக்கானா? கட்சி கடந்து இல்ல நம்மளுடைய கோரிக்கை தான், இவங்களும் நம்ம கோரிக்கை தான் எடுத்திருக்காங்க வந்து நின்று இருக்கீங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீ எந்த அடித்தளத்தை 2008 2009 பேசினியோ, கட்சி தமிழர்கள் தான் இந்த இனத்துக்கு எதிரானவர்கள் சொன்னியோ, அதே கட்சி தமிழர்களை உருவாக்கி வச்சிருக்க. இது சீமானுடைய படுதோல்வி. அதனுடைய வெளிப்பாடு தான் அண்ணன் வேல்முருகன் மீதான அவருடைய இந்த விமர்சனங்கள். பல்வேறு விஷயங்களை விரிவாக பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.